உங்களுக்கு இனிய காலை வணக்கம். வாழ்வில் எல்லோருக்குமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் போராட்டம் இருக்கதான் செய்யும். ஆனா தமிழர்களாக இருக்கிற நமக்கு எல்லா காலகட்டமே போராட்டம் தான் முடிஞ்சிருக்கு வர. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்மகிட்ட இல்லாத ஒற்றுமை குறைபாடு ஒன்றுல நான் சொல்லுவேன். எனக்கு முன்னால பேசின ஒருங்கிணைப்பாளர் சொன்னாங்க, எங்கள் பிரச்சனை தீர்ந்துட்டுனா நீங்க யாருக்கு நானும் வாக்கு செலுத்துங்க அப்படி எளிமையா சொல்லிட்டு கலந்துட்டாங்க. அதை நான் தவறா பார்க்கிறேன். யாருக்கு நானும் வாக்கு செலுத்துங்க, என்னுடைய பிரச்சனை முடிந்தால் போதும் ஒவ்வொருத்தரும் நீங்க நினைக்க போய்தான் இப்படி நம்ம இப்படி ரோட்ல வந்து உட்கார சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுக்கிறோம். நல்ல ஆட்சியாளர் மேல இருந்தாலும் சொல்ல அவனுக்கு கீழே செயல்படக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் ஒழுங்கா இருப்பாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் காமராஜருடைய ஆட்சி அமைப்பும் அப்படிதான் சொல்லுவாங்க. எங்க அப்பா முத்துவேல் கருணாநிதியோட ஆட்சி அமைப்போடு திமுக சொல்லுவார். கருணாநிதியுடைய ஆட்சி நான் கொடுப்பேன்னு ஸ்டாலின் சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. தெரியும் கருணாநிதி எப்படிப்பட்ட ஆட்சி கொடுத்தாரு, கேவலமான ஆட்சி மண்ணுக்கு கொடுத்தாரு. இனம் செத்தொழியும் போது எப்படி வேடிக்கை பார்த்தாரு, மொழி சாகும் போது எப்படி வேடிக்கை பார்த்தாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். கருணாநிதி ஆட்சி கொடுக்க மாட்டாங்க, காமராஜர் ஆட்சி கொடுப்போம்னு சொல்லுவாங்க. காமராஜர் ஆட்சியை கொடுத்தோம்னா காமராஜர் மட்டுமே காரணம் இல்லை, அவரோட இந்த அனைத்து அமைச்சர்கள் அப்படி கக்கன் போல உண்மையின் நேர்மையா ஜீவானந்தம் போல நல்லவர் நிறைய காமராஜர் பயணம் பண்ணாங்க. அதனால நம்ம காமராஜர் பெரியா பார்த்துக்கிறோம். அப்போ ஒரு நல்ல அரசு நமக்கு அமைந்தாதான் நம்ம இப்படி வந்து போராட வேண்டிய தேவை இருக்காது. மக்களுக்கு எது நல்லது, எதை மக்களுக்கு கொடுக்கணும், கல்வி எப்படி கொடுக்கணும், நல்ல கல்வி இருக்கிறாங்க. அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்கல்ல, பிள்ளைகளை எங்க படிக்க வைக்கிறாங்க? தனியார் பள்ளிக்கூடத்துல. ஏன் அரசு பள்ளிக்கூடம் படிக்க வைக்கல? தரம் இல்லைன்னு நினைக்கிறான். ஏன் தரங்கட்டவர் கையில ஆட்சி இருக்குது, அரசு பள்ளி தரவிழாம இருக்குது. அதான காரணம். அமைச்சர் செந்தில் பாலாஜி உடல் சரியில்லைங்க, உடல் நெஞ்ச பிடிச்சிருந்தாரு, அரசு மருத்துவமனை போறாரு. அன்று மாலை தனியார் மருத்துவமனை. கருணாநிதி உடம்பு செல்ல, ஜெயலலிதா உடம்பு செல்ல, எவருக்கு உடம்பு செல்ல தனியார் மருத்துவமனை. அப்போ 8 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தால நல்ல மருத்துவத்தை கொடுக்க முடியல. ஆனா தனியார் நல்ல மருத்துவம் கொடுக்கிறான். அதனால தனியார் மருத்துவமனை 8 கோடி மக்கள் தேர்ந்தெடுத்த அரசால நல்ல கல்வியை கொடுக்க முடியல, தனியார் நல்ல கல்வியை கொடுப்பான். இதை நாம் எல்லாம் பொருந்தும். குடிநீர் தனியார், மின் விநியோகம் தனியார், எல்லாமே தனியார் கொடுத்துடுறோம். ஆனா இந்த மண்ணுக்கு கேடு வைக்கக்கூடிய அணு உலை அரசு வச்சுக்கணும். அணு உலை அரசு மீத்தேன் ஈத்தேன் எரியாக்கூடிய அரசு வச்சுக்கணும். இப்படி மண்ணுக்கு கேடாத அரசு வச்சுக்கணும். காற்றாலை மின்சாரம், சூரிய மின்சாரம் தனியாக கொடுத்தவங்க. இவங்க தனியாக கொடுத்தாதான் காசு சம்பாதிக்க முடியும். தனியாக கொடுத்தாதான் காசு சம்பாதிக்க முடியும். இந்த மண்ணுக்கு எந்த கிணறு இல்லாத காற்றாலை மின்சாரம் தனியாக போயிடும், சூரிய ஒளி மின்சாரம் தனியாக போயிடும். ஆனா அணு ஒளி மின்சாரம் அரசு வச்சுக்கணும். எப்படின்னு பாருங்க. அவன் நல்ல அரசாங்கத்தை ஏற்படுத்த வேண்டியது நம்ம கடமை. நம்ம ஊர் பிரச்சனை மட்டும் பார்த்து கலந்து பெற முடியாது. செவிலியர் போராட்டம் நடக்குது அரசு மருத்துவ, செவிலியர் மட்டும் போராடுறாங்க. ஏன் மற்றவங்க சேர்ந்திருக்க மாட்டாங்க? விவசாயிகள் போராட்டம், விவசாயி மட்டும். மீனவர் போராட்டம், மீனவர் மட்டும். அந்த ராமேஸ்வரம் மீனவர் போராட்டம்னா தூத்துக்குடி மீனவர் கவலைப்பட மாட்டாங்க, வேலைக்கு போகலாம். தூத்துக்குடி மீனவர் போராட்டத்துக்கு ராமேஸ்வரம் கவலைப்பட மாட்டான். ஆசிரியர் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், செவிலியர் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், தனித்தனியாக போராடும் போது நம்ம யாரும் கண்டுக்கல. அவன் நமக்கு ஒரு பிரச்சனை, நம்ம யாரும் கண்டுக்கிடுவாங்க? உங்க பொட்டோருடைய பிரச்சனை பொட்டோரை தாண்டி திருநெல்வேலிக்கு தெரியுதா? யாருக்கு தெரியுது? தெரியல. காரணம் அங்க நடக்க பிரச்சனை கவலைப்பட மாட்டீங்க. என்
அவர் படிச்சது சரியான பகுதி நினைச்சீங்கன்னா அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இந்த மண்ணுக்கு கிடந்தாலும் எந்த திட்டம் எந்த ஊர்ல வந்தாலும் நாங்க கூட நிற்போம். அந்த மண்ணில் ஒவ்வொருத்தருக்கும் வரணும். ஒவ்வொருத்தருக்கும் வந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை திருநெல்வேலி தான் பண்ணிப்பான், கன்னியாகுமரி கொடுப்பான், ஏங்க மலையை உடச்சு கொண்டு போறான், மேற்கு தொடர்ச்சி மலை எங்க கொண்டு போறான், கேரளா கொண்டு போறான். துறைமுகம் யாரு கட்டுறாங்க? கேரளா அதானி. அதானி கட்டக்கூடிய அந்த துறைமுகத்துக்கு கேரளாவுக்கு கேரள மலை இருக்கு, கேரள மலை இருக்கு. உடைக்கல உடைக்கல அங்க வந்து மலையை உடைக்க அவன் போன நீதிமன்றத்துல கேரளாவோட மலையை உடைக்க தடை இருக்கு. எனக்கு கட்டுமான பொருளுக்கு கல் இல்ல, சிமெண்ட் இல்ல, மண் இல்ல, தமிழ்நாடு வந்து கொண்டு போறான். இங்க தடையாது. எவ்வளவு அள்ளி கொடுப்பா? உன்னால உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமை எவருக்கும் கிடையாது. பூக்கள்ல எப்படி அந்த பூவுக்கு சேதம் இல்லாம தேனீக்கள் தேனை எடுக்கிறது உணவுக்கு எடுக்கலோ, ஒரு வாடகை வீட்டுக்காக அந்த வீட்டுல குடியிருந்து போகும்போது அந்த வீட்டை எப்படி பத்திரமாக அந்த வீட்டுக்கு அந்த வீட்டை ஒப்படைச்சிட்டு போடும், அப்படி இந்த பூமியோட எல்லாரும் வாழ்ந்துட்டு போடும். அப்படி வாழும். இந்த பூமியை கெடுத்துடக்கூடாது, இந்த பூமிக்கு சேதம் வேண்டாம் வாழும். நீ வழக்குகள் மேற்கு தொடர்ச்சி மலையை உடச்சு கொண்டு வர கேரளாவுக்கு 40,000 டன் கொடுக்கலாம். வழக்கு முழுவதும் 400க்கு மேற்பட்ட வழக்கில் வாங்க 400 கட்சி கன்னியாகுமரி மாவட்டத்துல. யார் கன்னியாகுமரி மாவட்டம் மலையை உடச்சு கொண்டு போறான் மேற்கு தொடர்ச்சி மலை? உங்களுக்கு வலிக்கலையா? வலிக்கணும் உங்களுக்கு. எந்த கட்சி படிச்சு? எந்த கட்சி இல்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல? அதிமுக இல்லையா? திமுக இல்லையா? இந்தியா வாழக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் இல்லையா? எல்லாரும் இருக்கிறாங்க அந்த மாவட்டத்துல. எங்களை மட்டும் துடிக்கி தமிழ் எங்க அறிவிட்டாலும் நாட்டு கட்சிக்கு துடிக்கும். அது எங்க சொன்னாரு. நாங்க அப்படிதான் நாங்க பாக்குறோம். கன்னியாகுமரி மாவட்ட பிரச்சனை கேட்போம், ராமேஸ்வரம் வந்தாலும் கேட்போம். என் நீரோடி தொட்டா ஒரு மாணவர் தூங்கலாம் சொன்னாரு. வழக்கு ஏன் எங்க கேரள மீனவங்க 2 பேருங்க இத்தாலிநாட்டு கப்பல் மீன் பிடிக்க போற கேரள பகுதியில அவன் ஏதோ நினைச்சு 2 பேரும் சுட்டுட்டான். இத்தாலிநாட்டு மீனவங்க கப்பல். கேரள அரசு அந்த கப்பலை சிறைப்படுத்தி, கேரள அரசு அந்த இத்தாலிய கப்பல் சிறைப்படுத்தி, கேரளா இத்தாலியில வந்து தேர்தல் வருது. தேர்தல் வரும்பொழுது இத்தாலியில் தேர்தல், அந்த தேர்தல் வரும்போது வாக்கு செலுத்தணும். அந்த 2 கப்பல் மாலுமிகளை கேரள அரசு கைது பண்ணி வச்ச உடனே அந்த அரசு கேரளாவுக்கு சொல்றாங்க, எங்களை வாக்கு செலுத்துறோம், அந்த மீனவர்களை எங்க நாட்டுக்கு அனுப்புனுங்க. கேரள அரசு அந்த மீனவர்களை அவங்க நாட்டுக்கு அனுப்புறாங்க. போனதுக்கு அப்புறம் விட மாட்டாங்க. அந்த இத்தாலி நாட்டு எம்பசி சொல்றாங்க இல்லையா, அதை முடக்கிட்டாங்க. கேரள முடக்கிட்டாங்க. அப்புறம் தண்டம் 2 கோடி ரூபாய் இத்தாலி அரசு அந்த மீனவருக்கு கொடுத்து, இந்த மீனவருக்கு கேரள மீனவருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் விடுதலை பண்றாங்க. இப்ப நாங்க சொல்லுங்க, எங்க மீனவர்களை பாதுகாக்கிறதுக்கு மீனவர் படை ஒண்ணு அமைப்போம் அப்படின்னு நாங்க சொன்னோம். எல்லாம் நெகிழி நிறைய இந்தியாவுக்குள்ள உட்கார்ந்துட்டு கடல் மீனவர்களை பாதுகாக்கிறதுக்கு சீமான் எப்படி ஒரு மீனவர் படைய நெய்தல் படையை கட்டுவாருன்னு கேட்டாங்க. சிரிச்சான். ஏன்னா ஒரு நாட்டு ராணுவம் தான் கடற்படை இருக்கும், ஒரு மாநில அரசு எப்படி கட்ட முடியும் கேட்டாங்க. நாங்க செய்வோம்னு சொன்னோம். 2010 தேர்தல் அறிக்கையில் அறிவிச்சோம். ஆனா இன்னைக்கு கேரள அரசு செஞ்சு முடிச்சிட்டோம். சீமான் என்னெல்லாம் சொல்றாரோ அதை நீங்க காப்பி அடிச்சு அந்த வேலை எல்லாம் செஞ்சிருக்காங்க. நெய்தல் படை கேரளா கட்டிட்டாங்க. அப்போ நீங்க பார்க்கணும், போராட்டம் தான் மனிதனை பிறக்கிறான். போராட்டம் தான் இந்த வாழ்க்கை இருந்ததை உறுதி செய்கிறது. போராடாம எதுவுமே நமக்கு கிடைச்சதில்லை. ஆனா ஒற்றுமை நீங்க போராடுங்க. வாக்கு செலுத்தாமல் நீங்க இருப்பது என்பது வானமே இல்லாத பூமியில் நீங்க வாழ்வதற்கு சமம். ஒண்ணு நடக்க போறதில்ல. நீங்க இந்த ஒரு தொகையில வாக்கு செலுத்தாம இருக்க போற ஆட்சி மாற்றம் நடந்து நினைக்கிறீங்களா? ஒண்ணு நடக்காது. அவன் துட்டம் கொடுப்பான், வாக்குக்கு பணத்தை கொடுப்பான், ஏதோ ஒரு வேலையை செய்வான்.
ஏசி குடிச்சிடுவான். நீங்க உங்க ஒரு தொகுதி அப்படி மட்டும் நீங்க பார்க்காதீங்க. இந்த தொகுதியில யார் வரணும்னு நீங்க முடிவெடுங்க. நம்ம கூட எப்போது யார் நிற்பாங்க? இந்த மண்ணை யார் நேசிப்பாங்க? இயற்கையை யார் நேசிச்சு நிற்பாங்க? விவசாயம் யாரோட செழிக்கும்? குளங்கள் யாரோட தூர்வாரப்படும்? யார் மரங்களை நேசிக்கிறாங்க? மண்ணை நேசிக்க, மழையை நேசிக்க, இயற்கையை நேசிக்கான்னு கொஞ்சம் பாருங்க. நீங்க அதெல்லாம் பார்க்காம நீங்க இருந்தீங்கன்னா இப்படியேதான் போராடிட்டு இருக்கணும். அதனால யாரும் கண்டுக்க மாட்டாங்க என்பதை நிரூபித்துக் கொண்டு உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று என்னுடைய வார்த்தைகளையும் நாம் தமிழர் கட்சி எப்போதும் உங்களோடு பயணிக்கும், உங்கள் போராட்டத்தில் உறுதியாக இருக்கின்ற உறுதிமொழிகளை கொடுத்துக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மற்றொரு உங்களை